எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு புது டிஷ்ஷோட வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பாயசம் ஐட்டம். எதில் பாயசம் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். அம்மா எதில் பாயசம் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து மரவள்ளிக்கிழங்குல பாயசம் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே அம்மா, இப்போ தேவையான ஐட்டம் சொல்கிறீங்களா? நான் ஒரு 3/4 கிலோ அளவில் ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கு. പിന്നെ വെള്ളം வந்து நம்மளோட தேவையான அளவில் போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும், ஒவ்வொருத்தருக்கு கம்மியாக வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துடலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கு, 4 ஏலக்காய் எடுத்திருக்கு, தேங்காய் ஒரு மூடி, திராட்சை முந்திரி வச்சிருக்கு. அவங்களுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இது தேங்காவும் அண்ட் கேஷ்யூ நட்ஸும் சேர்ந்து போடணுமா இல்லை ஆப்ஷனல் தானே? ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டோம். ஸோ இது 2 ஐட்டம்ஸ் இருக்கு, நாங்கள் 2மே போடுறோம் பிகாஸ் எங்களுக்கு அது பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் போட்டுக்கோங்க, அப்படி இல்லாட்டி நட்ஸ் போட்டுக்கோங்க. 2மே வேண்டாம்னா இட்ஸ் ஓகே ஃபைன். கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கு. இது நான் வேக வைக்க போகிறேன். கிழங்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வேகணும். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் நிறைய தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டாங்க. ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சது தான் இது இல்லைம்மா? ஆமாம், அப்போ தான் அந்த ஸ்மெல்லு, கிழங்கோட அந்த வாடை இருக்காது. அதனால தான் அந்த தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு கீழே சிந்தும். அப்புறம் வெல்லம் வந்து கொஞ்சம் பாவு வச்சு வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் நெய் போட்டு, 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கு. போட்டு இந்த கிழங்கு இதை போடுறோம். தண்ணி ஃபுல்லாகவே வடியணும். அதுக்கு தான் நம்ம நெய்யில் போட்டு நல்லா கிளறோம். இது வந்து தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு. இனி இதில் வெள்ளைப்பாவு நம்ம ஊற்றிடலாம். பாவு ஊற்றுற இது சிம்மில் வச்சு பண்ணணும், ஏன்னா இல்லாட்டி கெட்டி ஆயிரும். இது வந்து நல்லா குறுகிடுச்சு. இதில் நான் பால் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறாங்க. ஸோ 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது கொஞ்சம் கூட சுண்டனதுக்கப்புறம் பேலன்ஸ். கொஞ்சம் கூட பால் ஊற்றணும். அப்போ இந்த கிழங்கோட கொஞ்சம் குட்டி குட்டியாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் கொஞ்சம் நம்ம தேங்காய் நுறுக்கி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா, அது நெய்யில் வணக்கிட்டு இதில் போடுவோம். இது தனியாக நம்ம நெய்யில் வணக்கிறோம். அது இது முடிச்சுட்டு நம்ம வணக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போதும். 1 ஸ்பூன் நெய். நெய்யில் தேங்காய் போட்டுட்டு நமக்கு எப்படி தேங்காய் நல்ல விருப்பமாக இருக்கிறவங்க நிறைய போட்டுக்கலாம், இல்லாதவங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது மேக்ஸிமம் ஆச்சு. இது கூட நான் இது போடுறேன், நட்ஸும் போடுறேன்.
இதை எடுத்து பாயசத்தில் போட்டுடலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பவுலில் போட்டிருக்கு. டேஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே எங்களோட சைடு கோதுமை பிரதமன், செருபை பிரதமன் எல்லாம் பண்ணுவோம். அதே டேஸ்ட்டு அண்ட் ஹெல்த்தி. நிஜமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அண்ட் இந்த தேங்காய் இதெல்லாமே நடுவில் கடிக்கிறதுக்கு இருக்கிறதுனால ஆக்சுவலி வெரி டேஸ்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மரவள்ளி கிழங்குனே தெரியாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெய்யில் வளர்க்கணுனால மரவள்ளி கிழங்கோட டேஸ்ட் இருக்காது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமா நல்லா இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.